மற்றும் மணலை தாங்களே வியாபாரம் செய்வதாக நேரடியாக அறிவித்திருப்பது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதே நேரம் இங்கு கொள்முதல் செய்து பயனாளிகளை போய் அது அடையும் போது கடந்த காலத்தில் இருந்த விலையை விட அதிகப்படியான விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக கிராமத்து மக்கள் சொன்னார்கள். நான் இன்னைக்கு கரூர் பகுதியில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறேன். நேற்றைக்கு திருச்சி பகுதி, திருச்சி புறநகர் பகுதிகள் எல்லா இடங்களையும் போயிருக்கும்போது கேட்ட விஷயத்தினுடைய அடிப்படையில் இது நான் சொல்கிறேன். எல்லா இடங்கள்லேயும் அதிகப்படியான விலை கொடுக்க வேண்டியிருக்குது. காரணம் கேட்டச்சுன்னு சொன்னால், அரசாங்கம் மணலை குறைவான விலைக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த மணலை எடுத்து சென்று சேர்க்க வேண்டிய லாரிகள் 2 நாட்கள் 3 நாட்கள் காத்திருந்தால்தான் மணல் கிடைக்கும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த லாரியினுடைய வாடகை 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. அந்த வாடகையும் சேர்த்து இவங்க கொடுக்க வேண்டியிருக்குது. ஆகையினால ஒரு லோடு மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய விலை 3 நாள் லாரி வாடகையும் சேர்ந்து வருது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கவனம் கொடுத்து உடனடியான தீர்வினை காண வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். கரூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுத்த பிரச்சனை மருத்துவக் கல்லூரி. தினசரி பத்திரிகை திறந்தாச்சுன்னு சொன்னா மருத்துவக் கல்லூரி வரக்கூடிய செய்தியை விட இந்த இடத்துல வரக்கூடாது, அந்த இடத்துல வரக்கூடாது, இதுதான் செய்தி வந்துட்டு என்னன்னு தெரியல. சில அரசியல்வாதிகளுடைய ஆசாபாசங்களுக்காக மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படுகிறதா, அல்லது மாவட்ட மக்களுடைய நன்மைக்காக கொண்டு வரப்படக்கூடியதா? அறிவிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஏன் இன்னும் மருத்துவக் கல்லூரிக்கான பணிகள் துவக்கப்படவில்லை? 2 பேரும் ஒரே கட்சி, ஒரே அணியில தான் இருக்காங்கன்னு அதுவும் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த விஷயத்துல தலையை போட்டு இன்னொரு அணி உருவாயிடக்கூடாது அப்படின்னு அச்சப்படுறாங்களேன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் கூட தமிழக முதலமைச்சர் இதில் கவனம் கொடுத்து உடனடி தீர்வாக மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தணும். மருத்துவக் கல்லூரியை உடனடியாக துவக்க வேண்டும். அரசாங்கம் நினைச்சதுன்னு சொன்னா அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி இங்கே கொண்டு வர முடியும். என்னுடைய கோரிக்கை தமிழக அரசாங்கத்திற்கு அடுத்த ஆண்டு கரூர் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரக்கூடிய வகையில் உடனடியான பணிகளை துவக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் ஒரு பிரபலத்தை வச்சுதான் பிஜேபி தமிழகத்தில் கட்சி கொண்டு போக முடியுமா? இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. மிக வேகமாக வளரும் போது எல்லா தரப்பு மக்களும் நம்மிடம் சேரணும்னு நம்ம கேட்டுக்கணும். எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வர வேண்டும். அதை நான் ஓப்பனா சொல்றேன். நான் சொல்லி முடிச்சுட்டேன். எல்லா கட்சிகளும் கூட சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாகணும். அந்த மாற்றம் நிகழக்கூடிய காலம் இந்த காலம். அப்படி இருக்கும்போது மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு அவர் முடிவெடுத்தார் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார்னு சொன்னா இரட்டை மகிழ்ச்சி. இதான் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த கேள்விக்கு நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. அது முறையான ஒரு விஷயமாக இருக்க முடியாது. இது கட்சி தான் முடிவு. அதில்
சொல்றேன். முக்கியமான அவர் வந்து அரசியலுக்கு வர்றதை பற்றி முடிவெட்டு எடுக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வர்றதை பற்றி. ஆனால் இப்போ வந்து மற்ற விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பூரா மழை இல்லாமல் விவசாயம் இல்லாமல் விவசாயிகள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு மத்திய அரசிலிருந்து நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான நிவாரண நிதி கொடுக்கப்படுமா? தயவு செய்து தமிழக அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற பயிர் பாதுகாப்பு திட்டத்தை தமிழக விவசாயிகள் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திட்டத்தில் சேரும் பட்சத்தில் ஒருவேளை இழப்பு ஏற்பட்டாலும் கூட அதற்கான இழப்பீட்டுத் தொகை நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை பிரபல்யப்படுத்தாம நாம வந்து நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. இருக்கக்கூடிய பலன்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை பயன்படுத்தணும். மத்திய அரசாங்கத்தினுடைய விவசாயம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய பெருமை தமிழ்நாடு பெற வேண்டும். அதுக்கு மேலே ஏதாவது இழப்போதுன்னு சொன்னால் ரெண்டாவது நாம பார்ப்போம். நாம வந்து 1748 கோடி ரூபாய் நாம இப்போ கொடுத்துருக்கிறோம். வறட்சி நிவாரணமாக 1748 கோடி கொடுத்துருக்கிறோம். புரட்சி அந்த புயல் காரணமாக ஏற்பட்டதுக்கு வந்து 228 கோடி ரூபாய் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் சரியான முறையில் மக்கள் மத்தியில் போய் என்ன அவங்க வந்து தகவல் போய் சேர்க்கலை. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தை மத்திய அரசாங்கம் தந்துன்னு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்க வேண்டும்? அப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்குற அந்த தொகையை வந்து தமிழக அரசு சரியாபடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலையா? கட்டாயமாக அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். என்ன நிரந்தர தீர்வு திராவிட முன்னேற்ற கழகம் தான். கழகங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குதா இல்லையா? நான் மரியாதைக்குரிய ஐயா கண்டவரிடம் நான் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். ஏன் நீங்க இந்த விஷயங்கள் இது தீர்க்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அரசாங்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று அவர்கள் அறிவித்து செய்துவிட்டார். அவர் அதை சுட்டி காட்டினார். நான் கேட்டேன், இது விஷயத்தை வந்து செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம். ஏன் நீங்க மாநில அரசாங்கத்தில் இதை பற்றி நீங்க பேசல? நீ இங்கே அங்க போய் போராட்டம் நடத்தலன்னு சொன்னா அவர்கள் சொன்ன பதில், ஒரு தடவை இல்லை பல தடவை சொன்ன பதில், அங்க போராடினா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அரசாங்கம் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல கதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீட்டுக்கு போக முடியுமா? அதுவும் நம்ம மத்திய அரசாங்கம் இங்க எதுவும் முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்தில் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு போகணும். மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. ஏன் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? எத்தனையோ விவரங்கள், எத்தனையோ விஷயங்கள் இதுவரைக்கும் எந்த அமைச்சரை சந்திக்காத அளவுக்கு ஐயா அவர்கிட்ட வந்து எல்லா அமைச்சரும் சந்திச்சிருக்காங்க. ஆனா அதுல வந்து அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் டெல்லியை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய கழகங்களுக்குள்ளால ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது போல நான் நினைக்கிறேன். ஆளும் கழகமும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய ஒரு பிரிவும் ஏதோ ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது போல தான் நினைக்கிறேன். எல்லாருடைய கணக்குல செலுத்துறேன்னு சொல்லல, அந்த அளவுக்கு பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா தகவலும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கருப்பு பணம் வந்து நம்ம மீட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ள எல்லாம் பண்றாங்க. வெளிநாட்டில் உள்ள விஷயங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் உள்ள சில கணக்குகள் வந்து வெளியிடுவதற்கு சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்த உடனே அது சரி பண்ணுவோம். இருக்குது. வருமான வரித்துறைக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு முழுமை பெற்ற ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த அமைப்பு அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தால்தான் தவறு. இப்போது செய்கிறார்கள், அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். உள்ளாட்சி தேர்தலில் யாரோட கூட்டணி பலத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் சார், இந்த திருமாவளவன் வந்து இந்த ரஜினிகாந்த் விஷயத்தில் பேசும்போது
வந்து மதவாத சக்திகளுக்கு வந்து ஊக்கமளிக்க கூடாது, அது நம்ம வந்து ஜாதியவாதி சக்திகளுக்கு ஊக்கம் இல்லாம போயிடும் அப்படின்னா அவர் பலமுறை சொல்லிட்டே இருக்கிறாரு. அதான் சொல்றேன், ஜாதியவாதி சக்திகளுக்கு ஊக்கம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? யார் மதவாதி? பாரதிய ஜனதா கட்சியில எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் எல்லாருமே ஏங்க, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வாருங்கள், எல்லா மக்களும் வாருங்கள். நான் வந்து ஓப்பனா நான் வந்து அழைப்பு கொடுக்குறேன். எங்களை வந்து நீங்க மதவாதின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை பார்த்தா சொன்னா நாங்கள் சொல்லி அது நடக்கிறது போல நீங்க ஒரு தொழில சொல்றீங்க. இல்ல ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன, ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியது உங்க கட்சியை சேர்ந்தவங்களே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க தமிழக அரசு செயல்படல அப்படின்னு. அப்போ வந்து எதுக்காக வந்து இப்போ மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடியது மத்திய அரசாங்கம்? சார், அது ஒரு தனி அமைப்புங்க. அவங்க அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அவங்க எடுக்கக்கூடியது தனி விஷயம். இல்ல நான் ரைட்ட சொல்ல, கவர்னர் வந்து கவர்னர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, ஏன் வந்து நிறையான கவர்னர் போடல? பிளஸ் வந்து இருக்கக்கூடிய கவர்னர் வந்து இன்னைக்கு செயல்படலைன்னா கவர்னர் தான் வந்து தமிழக அரசு செயல்படுத்த வழி பண்ணணும். ஒரு விஷயத்தை திருப்பி உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொன்னது யாரு? இதே கழகங்கள். இங்க தேவை இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா தேவை இருக்குதுன்னு நாம சொன்னோம். இந்த கவர்னர் இன்னைக்கு இங்க செயல்படாமல் இருந்திருப்பார்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி, நல்ல முறையா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சி சேர்ந்தவங்களே ஏன் தமிழக செயல்படல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அரசாங்கம் வேறங்க, ஆளுநர் இவரு இல்ல. ஆளுநர் உங்களோட மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கிறவர் தானே? ஆளுநர் அரசாங்கத்தை ரன் பண்ண முடியாது. அது ரன் யாரு சொல்ற? ஆளுநர் எதுவுமே ஆளுநர் வந்து அரசாங்கத்தில் தலையிட மாட்டார், செயல்படுத்த மாட்டார். அது முதலமைச்சர். நீ அப்படி கிளிக். ஓஹோ, இங்க மாநிலத்துல வந்து ஆளுநருடைய ஆட்சி நடக்குது, அதனால முழு நேரம் ஆளுநர் போடணும்னு நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா, ஏன்னா நீங்க கிடையாதுங்க, அப்படி கிடையாது. இல்ல நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பிஜேபி சேர்ந்தவங்க தான் வந்து நாங்க வந்து குற்றச்சாட்டை மாத்தி வைக்கிறோம். ஆளுநருடைய ரோல் வேற, முதலமைச்சருடைய ரோல் வேற. இப்படியே தமிழக அரசு இருக்கட்டும், நீங்க செயல்படாத அரசா இருக்கட்டும் நீங்க நினைக்கிறீங்க. மத்திய அரசாங்கம் செயல்படக்கூடிய, இப்ப ஆளுநர் இல்லாததான் செயல்படும் இல்லையா? மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது? நான் கேட்கறது, முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட கேட்டுதான் செயல்படுவாரா? இல்ல நாங்க கேட்கக்கூடியது செயல்படாம இருக்குது. ஒரு மாநிலம் வந்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு சர்வ அதிகாரமும் படைத்தவர். அவர் செயல்படுவதற்கு எந்த தடையும் மத்திய அரசாங்கத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. செயல்பட வேண்டியது என்ன? இதுல கவர்னர் எங்க இருந்து வர்றாரு? கவர்னருடைய ரோல் என்ன? செயல்படாத உங்க கட்சி ஏன் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க? கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் செயல்பட வேண்டியது தன்னுடைய சொந்த அதிகாரத்தில் செயல்பட வேண்டியது, செயல்படல அப்படிங்கிறோம். முழு வேகத்துல செயல்படணும், அவ்வளவுதான். முதலமைச்சர் வந்து ரூம் போட்டு பேசிட்டு விட்டுங்க சார். நேத்து கனிமொழி ஒரு பேட்டி, எதிர்கட்சி சேர்ந்தாங்க சார், அவங்களுக்கு வேற வழி இல்லை சார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முகத்தை இழந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப ஏதாவது கட்சிகள் வந்து சேர முடியுமா? கலைஞருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுவது கலைஞருக்காக கொண்டாடப்படவில்லை. விவசாயிகளுக்காக அவர் நடத்திய கூட்டம் அது விவசாயிகளுக்காக நடத்தப்படவில்லை. எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கூட எப்படியாவது தன்னை மீண்டும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திமுக முயற்சி செய்து அதை தோற்றுவிட்டு இருக்கிறாங்க. அந்த விரக்தியில ஏற்படக்கூடிய வார்த்தைகள் ஒருங்கிலை திருக்குறள் சொல்லிருங்க, சிரிக்கும்படியாக இருக்கு. வாணிஜத்தை கேட்க சார். இப்போ தமிழிசை வந்து சொல்லும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, நிலைப்பாடு என்ன? அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு, ரஜினிகாந்த் எடுக்க வேண்டிய. ரொம்ப சந்தோஷம். கேட்ட கேள்விக்கு அந்த சிரிப்பை நீங்க எப்படி எடுத்துக்கிட்ட